வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலைக்கு போகலை. பசங்களுக்கு வந்துட்டு லீவு. சரி, வீட்டில் இருக்க துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் வந்துட்டு வேலைக்கு போகல. மழை பெஞ்சிட்டு ஒரு வாரமாக சரியாக துணியை துவைக்கலை. துணியை துவைச்சாலும் வந்துட்டு காய மாட்டேன்ருச்சு. சரி, இன்றைக்கி வீட்டில் இருந்து இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டலான்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டேன். நான் வந்து எப்படி துணி துவைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியிலே தண்ணியை விட்டு நல்லா துணியை போட்டு நல்லா அலசி எடுத்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா அழுக்கு, ஒரு கெட்ட ஸ்மெல் இருந்தாலும் அந்த துணியிலேருந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹10 பாக்கெட்டில் அரை பாக்கெட்டு பவுட்ரு தான் போட்டேன். ஆனால் போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா கலக்கி நுர வர மாதிரி கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கூடை துணி அதில் போட்டு அமுக்க போகிறோம். போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஒரு டீ குடிக்கிற நேரம் இருந்தாலே போதும். துணியில் வந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அழுக்குமே வந்துட்டு சீக்கிரமாக போயிடும். லைட்டாக சோப் போட்டு லைட்டாக ப்ரஷ் போட்டு தேய்ச்சாலே போதும். அவ்வளோ அழுக்கு அப்படியே பளிச்சுன்னு போயிடும். துணியுமே பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம கைக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமே இருக்காது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் தண்ணி வந்துடும். ஃபஸ்ட்டு வேலையே வந்துட்டு நான் துணி துவைக்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு தான் அடுத்தது சமையல் வேலைக்கே நான் போகணும். தான் டெய்லியுமே துணி துவைச்சாலும் டெய்லியுமே துணி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம துணியை வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் மலைச்சிக்கிட்டு அப்படியே துவைக்காமல் விட்டுட்டா துணி நிறைய சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஷனு, வீடுமே க்ளீன் இல்லாமல் மாதிரியே தான் தெரியும். மலைக்காமல் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு துணி துவைச்சிருங்க. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ் வந்துட்டு வேலைக்கும் போகணும், வீட்டு வேலையும் செய்யணும், துணிமணியும் துவைக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டுக்காரரையும் பார்த்துக்கணும். அப்படி வேலை செய்கிற பெண்கள் வந்துட்டு சிங்க பெண்ணுன்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ திறமைகள் இருக்குது இந்த பெண்கள்கிட்ட. ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இல்லாத நியாயம் பேசுவாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா பல வேலையும் செஞ்சுட்டு கம்முன்னு இருக்கிறது தான் பெண்களுடைய குணமே. அதுலேயும் வந்துட்டு குத்தம் சொல்லும்போது தான் இன்னும் 2 எரிச்சலாகும், கடுப்பாகும். எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா வெயில் அடிக்கு, துணியெல்லாம் துவைச்சி மேலே வந்து காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு இப்படியே போகிறதுனால டைம் போனதே தெரில. பசங்க வேறு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு அம்மாவுடைய கடமை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் சப்பாத்தி சுட்டாங்கம்மா, எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லிட்டான். பையன் ஆசைப்பட்டு கேட்டுட்டானே, நம்ம செய்யாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாவை வாங்கிட்டு வந்து பிசைஞ்சி நான் சப்பாத்தி போட தான் ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தொளத்தொளனும் பிசையக்கூடாது. ஒரு மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். ரொம்ப கெட்டியாக பேஞ்சிட்டாலும் அது வந்துட்டு ரொம்ப வறட்டியாக இருக்கும். ரொம்ப தொளத்தொளன்னு பிசைஞ்சாலுமே வந்துட்டு தேய்க்கிறதுக்கு நல்லாவே வராது. ஒரு மீடியமான பதத்தில் தான் வந்துட்டு மாவு பிசையணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பசங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்றதுனால வந்துட்டு சிக்கன் தான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தார். அதையுமே குழம்பு வச்சுட்டு சப்பாத்தியும் சிக்கனுமே சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ காட்டுக்கு கிளம்பிட்டோம். காட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துச்சு. இவர் பேசாமல் வண்டியிலே உட்கார வச்சு கூப்பிட்டு போய் அது வண்டி எங்கேயாவது வாரி விட்டுருச்சுன்னா கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். அவங்க போய் முன்னாடி நின்றுருந்தாங்க. போயிட்டு உளுத்தங்காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வர வழியில் சோளக்காடு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணைக்கீரை பார்த்த உடனே உண்மையாலுமே எனக்கு மனசே வரலங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. சரி, எல்லோரும் சளி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு நான் செய்கிற விதத்தில் செஞ்சால் சளியும் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. பண்ணைக்கீரை பறிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு இறங்கி நான் பண்ணைக்கீரை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பண்ணைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வறட்சினால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கீரை தான் இந்த பண்ணைக்கீரை. சட்டியில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு பண்ணைக்கீரை வந்துட்டு வெவிச்சு தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் போட்டு வணக்கிட்டு கடைஞ்சோன்னா நமக்கு வந்து சளி பிடிக்காது. சாப்பாடு வடிச்சிட்டு மதியத்துக்கு தான் இந்த சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். மதியமாக சாப்பாடு வடிச்சிட்டு பண்ணைக்கீரை போட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் காட்டுக்கு போனதுனால லேட் ஆகிடுச்சி. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு கீரை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இதோடு இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.